ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு பையன் கருப்பா இருந்ததுனால சின்ன வயசுல இருந்து நிறைய கிண்டல் கேலிகளை கேட்டு வளர்றான். இதனாலேயே இவனுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சமூகம் வெள்ளையா இருக்கவங்கள மட்டும் தான் மதிக்கும், கருப்பா இருக்கவங்கனால பெரிய உயரத்தெல்லாம் அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறான். தினமும் அவன் ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது ஒரு வியாபாரி தன்னுடைய பலூனை நிறைய பேர் வாங்கணும்ன்றதுக்காக டெய்லி ஒரு பலூனை மட்டும் சும்மா வானத்துல பறக்க விடுவாரு. அண்ட் இதை பார்த்து நிறைய மக்கள் அவர்கிட்ட பலூன் வாங்கிட்டு வந்தாங்க. பட் ஒரு நாள் கூட அந்த வியாபாரி கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய பலூனை வானத்துல பறக்க விட்டதே இல்லை. அண்ட் இதை நோட்டீஸ் பண்ண அந்த பையன் ஒரு நாள் டைரக்டா அந்த வியாபாரி கிட்டே போயிட்டு கருப்பு பலூன்னால மத்த கலர் பலூன் மாதிரி வானத்துல பறக்க முடியுமான்னு ஏக்கத்தோட கேட்கும்போது பதிலுக்கு அந்த வியாபாரி பையன் கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? பலூனை பறக்க வைக்கிறது அதோட கலர்ஸ் கிடையாது, அதுக்குள்ள இருக்க கேஸ் தான். அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தூய்மையான மனசு இருந்தா மட்டும் போதும், கலர்லாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னாராம். இந்த கதையோட முடிவுல கடைசியா ஒரு கருப்பு பலூனை அந்த பையன் கையில கொடுக்குறாரு. அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டே அதுல இருந்து பொறுமையா கை எடுக்கிறான். அந்த கருப்பு பலூனும் பெரிய உயரத்துக்கு பறந்து போகுது. இந்த கதையில வந்த மாதிரிதாங்க நம்மளுடைய மதிப்பு நம்ம வெளியில எப்படி இருக்கிறோம்ன்றதுல இல்ல, நம்ம உள்ள எப்படி இருக்கிறோம்ன்றதுதான் இருக்கு.